ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து வட்டார கல்வி அதிகாரி BEO இந்த சிலபஸில் ஹிஸ்ட்ரி டாபிக் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகம், குப்தாஸ் அண்டு டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இந்த 4 சாப்டருமே நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி மராத்தாஸ் பார்க்கலாம். மராத்தியர்கள் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் தான்ப்பா. பாருங்கள், ஏன் அப்படின்னா நம்ம அவுரங்கசீப் காலத்தில் பார்த்தோம். ஓகேங்களா? அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் ஒரு கான்ட்ரவர்சி எப்போதுமே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த முகலாயர்கள் பார்க்கும்போதே அதுக்கு ரிலேட்டடான உடைய அந்த மராத்தாஸை நம்ம பார்த்தா தான் நமக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது நான் சும்மா ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது. இதை பற்றி நான் பின்னாடியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவருடைய மக்களுடைய இயல்பு, புவியியல் கூறுகள் இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு இது கிடையாது. இவங்க ஒரு கொரில்லா முறை. ஓகேங்களா? இவங்க ஒரு கொரில்லா முறையை யூஸ் பண்ணி போர் புரிந்தாங்க. மலைவாழ் மக்கள் அணியை இவர் சிவாஜி பயன்படுத்தினார். அப்போ அந்த மலைவாழ் மக்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல பதுங்கி நம்ம போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பக்தி இயக்கம். துக்காராம், ராம்தாஸ், இது ஏகநாதர் ஆகியோர் பக்தி இயக்கத்தின் முன்னோடிகளாக இவர் இருந்தார். துறவி பெரும்பாலும் பிராமண வகுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி ரானடே கூற்று சொல்லியிருக்கிறாரு. இந்த துறவிகள் மேக்சிமம் பிராமண கேஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த பக்தி பாடல்களை பாடக்கூடியவர் தான் இந்த துக்காராம். இந்த 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், துக்காராமும் ராம்தாஸும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சிவாஜியோடைய தலைநகர் ராய்கர். ஓகேங்களா? கேபிட்டல் ராய்கர். நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா? சிவாஜி ஜின்னார் பூனா, அதாவது சிவ்னார் கோட்டையில் சிவனேரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. 1627 பிறந்திருக்கிறாரு. இவருடைய தந்தை தாய் யார் அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லே அண்டு ஷீஜாபாய். ஓகேங்களா? இவங்க இந்த ஷீஜாபாய் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய சின்ன வயசுலேயே, அதாவது சிவாஜி சின்ன வயசுலேயே ராமாயணம், மகாபாரத கதைகளை சொல்லி அவர் வளர்த்துருப்பாங்க. ஷாஜி போன்ஸ்லேவுடைய 2வது மனைவி துக்காபாய். ஓகேங்களா? இவங்களுடைய அந்த வழித்தோன்றல்கள் தான் பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தஞ்சையை தஞ்சையிலேருந்து ஆட்சி பண்ணுவாங்க. இந்த துக்காபாயோடைய அவங்களுடைய வாரிசுகள். இதில் அவ்வளோ உங்களுக்கு டீப் தேவையில்லை. ஆசிரியர் இது மட்டும் பார்த்தா போதும். ஆசிரியர் இவருடைய குரு யாருன்னா தாதாஜி கொண்டதேவ். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இந்த ஆசிரியர் குரு என்னன்னா குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் இதெல்லாம் பயிற்றுவிச்ச ஒரு குரு. இவருடைய இன்னொரு குரு யார் அப்படின்னா துறவி ராம்தாஸ். இவருடைய பக்திக்கு துறவி ராம்தாஸ். இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது. இராணுவ வெற்றி. இந்த இராணுவ வெற்றி இவருடைய 18வது வயசில் 1645 இராணுவ பணியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா பூனேவில் கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுறாரு. அவருடைய முதல் வெற்றி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19வது வயசு, அதாவது அடுத்த வருஷமே தோர்னா கோட்டையை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றாரு. ஓகேங்களா? இந்த பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய சிவாஜியோடைய தந்தையை சிறையில் அடைச்சிடுவார். அடைச்சிட்டு 1649 என்ன பண்ணுவார்னா ஷாஜி போன்ஸ்லே தானே அவங்களுடைய அப்பா. ஷாஜி போன்ஸ்லேவை நிபந்தனையுடன் வெளியில் விடுதலை பண்ணுவாங்க. அப்போ 1649 to 1655 வரைக்கும் சிவாஜி ரொம்ப அமைதியாக இருப்பார். திரும்பி 1659 தன்னுடைய இராணுவ செயல்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா?
சதாரா மாவட்டத்தில் ஜாவ்லி அந்த இடத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கைப்பற்றுவார். அதாவது 59 பிரதாப்கார் கோட்டை வந்து இங்கே வந்து கட்டுவார். பிரதாப்கார் கோட்டை வந்து இங்கே வந்து கட்டப்பட்டது. ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதாவது சிவாஜிக்கும் அப்சல் கானுக்கும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த அப்சல் கான் யார் அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான். இவரை வந்து அதாவது இந்த சிவாஜி அப்சல் கான் 1659 இந்த அப்சல் கானை வந்து பீஜப்பூர் சுல்தான் வந்து அனுப்பி வைப்பார். ஓகேங்களா, அவருடைய தளபதியை அனுப்பி வைப்பார். அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை வந்து சங்கிலியில் கட்டுக அப்படின்னு சொல்லி அப்சல் கான் சபதம் எடுத்துக்கிட்டு போவார். அங்கே வந்து அப்சல் கான் வந்து கொலை பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை வந்து சங்கியில் கட்டி வருவேன் அப்படின்னு சொல்லி யார் வந்து சபதம் ஏற்பா அப்படின்னா அப்சல் கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கோல்ஹாப்பூர் மாவட்டத்தில் மராத்திய படை வந்து ஃபன்ஹாலா கோட்டை வந்து கைப்பற்றும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி வரும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் படித்தா போதும். சிவாஜி முகலாயர்கள், அதாவது வந்து சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் இப்படி வந்து கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்றது. 1658 வந்து அவுரங்கசீப் வந்து அரியணை ஏறுறாரு. அப்போ வந்து என்னென்னா 1660 வந்து என்ன பண்ணுவார்னா அவுரங்கசீப் வந்து செய்ஸ்டகான தக்கான பகுதிக்கு ஆளுநராக வந்து நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா. இங்கே வந்து என்னென்னா சிவாஜியை வந்து அடக்கிறதுக்காக. இந்த செய்ஸ்டகான் வந்து யாருன்னா இவருடைய மாமா, இவருடைய படை தளபதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா பூனாவில் முகாம் போட்டிருப்பார். பூனாவில் வந்து முகாம் போட்டு 400 வீரர்களுடன் சிவாஜி வந்து போவார். என்னென்னா இந்த அவுரங்கசீப் வந்து அடக்கிறதுக்காக அவுரங்கசீப் வந்து சிவாஜியை அடக்கிறதுக்காக செய்ஸ்டகானை அனுப்பிச்சுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி சிவாஜி என்ன பண்ணுவார்னா ஒரு கல்யாண கோஷ்டி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு 400 பேரோட போயிட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வேஷம் போட்டுக்கிட்டு போய் செய்ஸ்டகானுடைய கட்டை விரலை வந்து துண்டிச்சிருவார். ஓகேங்களா. கட்டை விரலை துண்டிச்சதுனால ரொம்ப அவமானமாக போயிடும் அவுரங்கசீப்புக்கு. தன்னுடைய தளபதியவே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து 1663 வந்து செய்ஸ்டகானை திரும்ப வந்து அழைச்சிக்குவார் அவுரங்கசீப்பு. ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுவார், திரும்பி வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், ஜெய்சிங் ராஜா ஜெய்சிங்கை வந்து அனுப்பிச்சுடுவார். இந்த ஜெய்சிங் யார் அப்படின்னா ஒரு வயசான ராஜபுத்திர தளபதி. ஓகேங்களா. சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் உண்டான இந்த உடன்படிக்கை என்னன்னு பார்க்கலாம். அரபிக்கடலில் வந்து முகலாயருடைய முக்கிய துறைமுகத்தை சூரத்தை வந்து தாக்கிடுவார். சிவாஜி 1664 வந்து தாக்குவார். ஓகேங்களா. முகலாயருடைய முக்கிய துறைமுகம் வந்து சூரத்து, ரொம்ப வணிக தளம் அது. உடனே வந்து என்ன பண்ணுவார்னா ராஜபுத்திர தளபதி வந்து ஜெய்சிங் வந்து வராரு. வந்து அந்த காலத்தில் தக்கான ஆளுநர் மூவாசம், அதாவது முதலாம் பகதூர் ஷா, அவர் வந்து இருப்பார் தக்கான ஆளுநராக. நெக்ஸ்ட் வந்து ரைக்கார் கோட்டை வந்து அச்சுறுத்தப்படுதல். ஓகேங்களா. 1665 வந்து புரந்தர் கோட்டை வந்து சுற்றி வந்து வளைச்சிருவாங்க முகலாயர்ஸ். ஓகேங்களா. 1665 ஜூன் 11 வந்து புரந்தர் உடன்படிக்கை தயாராகும். புரந்தர் உடன்படிக்கை அப்படின்றது யாருக்கு நடக்கும் அப்படின்னாக்கா சிவாஜிக்கும் இந்த ஜெய்சிங்குக்கும் இடையே நடப்பது தான். இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின். இந்த இயர் வந்து முக்கியம். 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்சப்தாராக செயல்பட்டு பீஜப்பூரை வந்து கைப்பற்ற முகலாயருக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி அந்த முகலாயர்கள், அதாவது வந்து அவுரங்கசீப்பால் வந்து வற்புறுத்தப்படுவார். ஆக்ராவில் 25ல் 23 கோட்டையை வந்து என்ன பண்ணணும், முகலாயருக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையில் வந்து கையெழுத்தாகும். நெக்ஸ்ட் வந்து சிவாஜி மன்சப்தார் பதவியை வந்து மறுத்துருவார். ஏன்னா இவர் வந்து மறுத்துருவார். அவருடைய சின்ன பையன் என்ன பண்ணுவார்னா சாம்பாஜிக்கு 5000 மன்சப்தார்கள் அந்த தகுதியை வந்து வழங்குவாங்க.
சிவாஜி வந்து எனக்கு வேணான்னு சொல்லி மறுத்துருவார். அவங்க பையனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து புரந்தர உடன்படிக்கை. இந்த புரந்தர உடன்படிக்கையோட முக்கிய அம்சம் வந்து என்னென்னா, சிவாஜியோடைய அந்த வலிமையை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆக்ராவுக்கு செல்லுதல். 1666 1665 ஜூன் 11 வந்து புரந்தர உடன்படிக்கை நடக்கும். 1666 மேலே வந்து என்ன பண்ணுவார்னா, சிவாஜி மகன் இந்த சாம்பாஜி 2 பேரையுமே வந்து ஜெய்சிங் வந்து அறிவுறுத்துவார். நீங்கள் அங்கே சிவாஜியை வந்து பாருங்கள், அதாவது வந்து அவுரங்கசீப் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, அதே மாதிரியே அந்த சிவாஜி வந்து போய் பார்ப்பார். அங்கே போய் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜியை வந்து சிறையில் வந்து அடைச்சிருவாங்க, கைது பண்ணி அடைச்சிருவாங்க. ஆக்ரா சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. அவரை போய் பார்க்கும்போது ஏற்கனவே வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து அடைச்சிருவாங்க. ஓகேங்களா. 1666 வந்து முதல் தீவிர போர்க்கொள்கை. இதுதான் வந்து முதல் தீவிர போர்க்கொள்கை. 4 வருஷம் வந்து மறைஞ்சு இருந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவார். ஒரு பல கூடையில் ஒளிஞ்சு என்ன பண்ணுவார்னா தப்பிச்சு வந்துடுவார் சிவாஜி. 4 வருஷம் மறைஞ்சு வந்து தன்னை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவார், நல்லா வந்து வலிமையாக்கிக்குவார். ஓகேங்களா. சிவாஜியை வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா, தக்கான புற்றுநோய், எனக்கு பிடிச்ச தக்கான புற்றுநோய், மலை எலி அப்படின்லாம் வந்து வர்ணிப்பார். ஓகேங்களா. 1669 அவுரங்கசீப் வந்து ஆர்டர் போடுவார். என்னென்னா, இந்து கோயிலை வந்து இடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இடிக்க வந்து ஆர்டர் போட்டதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து அப்போ தான் வந்து சிவாஜி வந்து வெளியே வந்து வருவார். இந்த மாதிரிலாம் ஒரு கதைகள் அது மாதிரி போயிட்டுருக்கும். ஓகேங்களா. இப்போது முகலாயருடன் மோதல். 1670 சூரத் துறைமுகத்தை மீண்டும் வந்து தாக்குவார். ஓகேங்களா. இங்கே ஃபஸ்ட்டு வந்து எப்போ தாக்குனார், 1664 வந்து சூரத் வந்து தாக்குவார். திரும்பி வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு 10 வருஷம் கழித்து 1674 தன்னை நல்லா வந்து வலிமையாக்கிக்கிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இங்கே 1670 சூரத் துறைமுகத்தை வந்து மீண்டும் வந்து தாக்குவார். ஓகேங்களா. ஒரு 6 வருஷம் கழித்து திரும்பி 1672 சூரத் மக்களுக்கு என்ன பண்ணுவார்னா, சவுத் வரியை வந்து விதிப்பார். ஓகேங்களா. சவுத் சர்தேஷ்முகி அப்படின்னு 2 வரி இருக்கும். சவுத் வரியை வந்து 4ல் 1 பங்கு வரி வந்து வசூல் பண்ணுறதுக்கு அந்த வரியை வந்து சூரத் மக்களுக்கு விதிப்பார். இந்த சூரத் வந்து யாரோட ஏரியா அப்படின்னா, அந்த முகலாயரோட ஏரியா. ஓகேங்களா. வரி 2 வரி, சவுத் சர்தேஷ்முகி 2 வரி போடுவார். நெக்ஸ்ட் வந்து அரியணை எப்போ ஏறுறாருன்னு பார்ப்போம். 1674 ஜூன் 6 வந்து ரைக்கார் கோட்டையில் சத்ரபதி அப்படின்னு சொல்லி வந்து பட்டம் சூட்டிக்குவார். சத்ரு அப்படின்னா குடை, பதினா தலைவன். இது வந்து சமஸ்கிருத வார்த்தைகள். ஓகேங்களா. இவர் எந்த கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் அப்படின்னா, ரைக்கார் கோட்டை. 1674 ஜூன் 6. இது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தக்கான போர் முயற்சிகள். இந்த தக்கான போர் முயற்சிகளால் நிதி நெருக்கடி வரும், அடிக்கடி போர் நடக்கிறதுனால. ஓகேங்களா. 1676 தெற்கு வரைக்கும் நடக்கும். செஞ்சி வேலூர் கோட்டை வந்து கைப்பற்றுவார். பின்னாடி தஞ்சாவூரை வந்து பிடிக்க வந்து வருவார். அவருடைய சகோதர உறவு, அவருடைய சித்தி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டார்டிங்லேயே, அவருடைய துர்காபாய் வந்து சிவாஜியோட சித்தி. அவருடைய பையன்தான் வந்து ஈகோஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தஞ்சாவூரில் வந்து நியமிப்பார். அங்கே வந்து நிர்வகிக்கிறதுக்கு அனுமதி வந்து சிவாஜி வந்து கொடுப்பாரு. பட் வெங்கோஜி வந்து என்ன பண்ணுவார்னா, பீஜப்பூர் சுல்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஓகேங்களா. சுல்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவார். செஞ்சியை வந்து இரண்டாம் கட்ட பாதுகாப்பாளனாக மாறும். ஓகேங்களா. அதாவது தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சி வந்து முடிவடைந்த காலம் வெங்கோஜி வந்து தமிழ்நாட்டில் மராத்தி ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த நாயக்கர் ஆட்சி வந்து முடிவடைகிற அந்த தருணத்தில் வெங்கோஜி வந்து
தமிழ்நாட்டில் மராத்திய ஆட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சி 1674லேருந்து 1832 வரைக்கும் இருக்கும். 2வது சரபோஜி மன்னர் மரணம் வரைக்கும். அப்போ இவர் தான் வந்து மராத்தியருடைய கடைசி மன்னர் வந்து யாருன்னா 2ஆம் சரபோஜி. ஓகேங்களா. இவர் தான் வந்து சரஸ்வதி மஹால் அரண்மனையை வந்து ரொம்பவே வந்து பராமரிப்பார். சிவாஜியோடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னாக்க 53 வயசில் 1680 வந்து இறந்து போயிடுவார். இது வந்து அவருக்கு வந்து ஒரு வயிற்றுப்போக்கு. ஓகேங்களா. அவர் வந்து வயிற்றுப்போக்குனால அவர் வந்து இறந்து போயிடுவார். இவர் வந்து இறக்கும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், கல்யாண், கோவா இப்படியான அந்த கொங்கண பகுதி எல்லாமே வந்து இந்த சிவாஜியோடைய அந்த கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து நம்ம ஓவராலாக பார்த்துருக்கோம் சிவாஜியை பற்றி. அவங்களுடைய நிர்வாகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 வட்டமாக இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது 3 வட்டமாக வந்து இருக்கும். வந்து மக்கள் மீது ரொம்ப அக்கறை, ரொம்ப துன்புறுத்தல் வந்து கிடையாது. மக்களுக்கு நேரடி நிர்வாகம் இல்லை. கொள்ளையடிப்பதிலிருந்து மக்களை வந்து காப்பாற்றுவார். சவுத் அப்படின்றது 1/4, அதாவது வந்து 4ல் 1 பங்கு வரி. சர்தேஷ்முகி அப்படின்றது 10ல் வந்து 1 பங்கு வரி. இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. சவுத்துன்றது எத்தனை பங்கு வரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சர்தேஷ்முகியும் கேட்பாங்க. கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியோட நோக்கமாக இருந்துச்சு. மற்றபடி வந்து மக்களை வந்து துன்புறுத்த கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ரொம்பவே முக்கியம். அஷ்ட பிரதான் 8 அமைச்சர்கள் எங்களோட அவையில். பேஷ்வா அப்படின்னா பிரதம் அமைச்சர். இது வந்து மேத்ஸில் வந்து கேட்பாங்க. அமர்த்தியா அப்படின்னா நிதி அமைச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாக்கிய நாவிஷ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். சுமந்த் வெளியுறவு துறை அமைச்சர். நியாயதீஸ் அப்படின்னா தலைமை தளபதி. பண்டிட் ராவ்ங்கிறது மத தலைவர், தலைமை அர்ச்சகர். ஷார நௌபத் அப்படின்னா தலைமை தளபதி இராணுவத்துக்கு. சுருநாவிஸ் அப்படின்னா உள்துறை செயலர். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு மறந்து போயிடும். ஷார்ட்கட் உங்களுக்கு எப்படி வந்து ஞாபகம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக. அதாவது சிவாஜிக்கு அப்புறம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அவ்வளோ டீட்டெயில் வந்து நமக்கு தேவையில்லை. 1686 ஃபீஜப்பூர் அடில்ஷாஹி சிக்கந்தர் அடில்ஷா வந்து தோற்கடிச்சிருவாங்க. ஓகேங்களா. சிவாஜிக்கும் பின்னாடி அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் தான் ரொம்ப வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கும். அந்த சாம்பாஜி இறந்ததுக்கு பின்னாடி தம்பி ராஜா ராம் வந்து செஞ்சிக்கோட்டையில் இருந்து சண்டை வந்து தொடங்குவார். ஏன்னா அது வந்து வாரிசு பிரச்சனையாக அப்படி வந்து போயிடும். ஓகேங்களா. இந்த ராஜா ராம் 1700 வந்து மரணம் அடைஞ்சிருவார். அவருடைய மனைவி தாராபாய் வந்து கண்டினியூ வந்து பண்ணுவார். அவங்களுடைய மனைவி வந்து ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ வந்து பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு அந்த வாரிசு நமக்கு ரொம்ப அவ்வளோ இது தேவையில்லை. இந்த ஷாஹு வந்து விடுதலை. ஓகேங்களா. நேர்மையானவர். இவர் வந்து ஷாஹுன்றது வந்து நேர்மையானவர். அவுரங்கசீப் தான் வந்து இவருக்கு வந்து பேர் வைப்பார். ஷாஹு அப்படின்ற பேர் வந்து வைப்பார். ஷாஹுக்கும் தாராபாய்க்கும் இடையே வந்து கான்ட்ரவர்சி அந்த வாரிசு உரிமை பிரச்சனையில். ஷாஹு வந்து என்ன பண்ணுவார்னா சதாராவுக்கு வந்து ஓய்வு எடுக்க போயிடுவார். யாரை நியமிச்சிட்டுனா பாலாஜி விஸ்வநாத்தை வந்து நியமிச்சிட்டு பேஷ்வாவாக 1713 வந்து அந்த இது ஆட்சியை வந்து ஒப்படைச்சிட்டு இவர் வந்து ஓய்வு எடுக்க போயிடுவார். ஓகேங்களா. பேஷ்வா பூனாவில் இருந்து ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா. தாராபாய்க்கும் ராஜாபாய்க்கும் என்னென்னா கோல்காப்பூர் இது தலைநகராக கொண்டு வர. கோல்காப்பூர் அப்படின்றது வந்து இந்த மகாராஷ்டிராவில் அதை தலைநகராக கொண்டு தாராபாய் வந்து ஒரு மாற்று அரசாங்கத்தை வந்து ஆரம்பித்து நடத்துவாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப டீப்பாக அது மாதிரிலாம் தேவையில்லப்பா. ஓகேங்களா. இதெல்லாம் இந்த வாரிசு பிரச்சனை. 2ஆம் ஷாஜி இவருக்கு பின்னாடி வந்து ஆள்வதற்கு ஆட்கள் வந்து இல்லை. 1848 மரணம் அடைஞ்சார். இதுதான் மராத்தியருடைய கடைசி வாரிசு 2ஆம்
ஷாஜி, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. பேஷ்வா அப்படின்றது 1713லேருந்து 1818 வரைக்கும். ஓகேங்களா. பேஷ்வா பற்றி நம்ம பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். இது ஏன்னா ஒரு லாங் வீடியோவாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பேஷ்வாக்களை பற்றி பின்னாடி, ஏன்னா பேஷ்வாவில் நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரக்கூடியது பாலாஜி விஸ்வநாத் இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். அதனால் கொஞ்சம் அதை டீப்பாக பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.